ஏங்க முதல்ல போய் உங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லுங்க, அவங்க அப்பாவுக்கு மரியாதை செய்ய சொல்லுங்க. 24ஆம் தேதி அன்று விடியற்காலை என்னுடைய வீட்டிற்குள்ளே அவர் நுழைந்து படுக்கையிலே இருந்த என்னிடம் இதயம் நின்று விடக்கூடியதுமான ஒரு சொல்லையும் அவர் சொன்னார். அதாவது ஸ்டாலின் இன்னும் 3-4 மாதங்களுக்குள் செத்து விடுவார். எந்த தகப்பனாலாவது இந்த போன வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது. இன்று மதியம் தொலைக்காட்சியில் தலைவர் கலைஞர் அவருடைய பேட்டியை கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். என் மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை சுமத்துவார் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாது. ஆனால் அதை அவர் எனக்கு வழங்கிய பிறந்த நாள் வாழ்த்தாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் 24ஆம் தேதி காலையில் தலைவரை சந்தித்து பல நியாயங்களை எடுத்துச் சொன்னேன். தொண்டர்களுடைய குற்றச்சாட்டுகளையும் ஒன்றிய செயலாளருடைய குற்றச்சாட்டையும் எடுத்துக்கொண்டு தலைவரிடத்திலே காண்பித்தேன். அதற்கு கிடைத்த பரிசு என்னை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்தது. நியாயத்திற்காக, தொண்டனுக்காக போராடியதற்காக இப்படிப்பட்ட பரிசு கிடைத்தது. ஆனால் அன்றைய தினம் என்னை விலக்கிய பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை விலக்கியதற்கான காரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்.